குழந்தைகளே, ஒரு அறிவும் துணிவும் கலந்த அற்புதமான கதை இருக்கு. இப்போ அதைச் சொல்லப் போறேன். கவனமா கேளுங்க. ஒரு பசுமை நிறைந்த அமைதியான காட்டுக்குள்ள ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளம் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் விதத்தில் இருந்தது. பசுமையான புல்கள், நிறைய வண்ண மீன்கள், துள்ளும் நண்டுகள், குளத்தில் விளையாடும் குட்டி உயிர்கள். அந்த குளத்தின் அருகில் ஒரு வயதான நாரை பறவை வாழ்ந்தது. முதலில் அந்த நாரை தினமும் மீன்களை பிடித்து சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்தது. ஆனா காலம் கடந்துச்சு. நாரை முதிர்ந்து விட்டது. பறப்பதும் வேட்டையாடுவதும் அவனுக்கு இப்போ சிரமமாயிடுச்சு. ஒரு நாள் நாரைக்கு ஒரு மோசமான யோசனை வந்தது. தன் பசியை தீர்க்க ஒரு வஞ்சகத் திட்டம் போட்டான். அவன் ஒரு வாளியை எடுத்துக்கொண்டு குளத்தோரத்தில் சோகமாய் நின்றான். தலைகீழே, கண்ணில் சோகமும் வார்த்தைகளில் கவலையும். அதைக் கண்ட மீன்களும் நண்டுகளும் ஆச்சரியப்பட்டு, என்னாச்சு நாரைசா?ன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நாரை சொன்னான், இந்த குளம் சீக்கிரம் வறண்டு போகப் போகுது. நீங்கள் எல்லாம் ஆபத்தில் இருக்கீங்க. ஆனா பயப்படாதீங்க. நான் உங்கள ஒவ்வொருவரையும் இந்த வாளில போட்டு ஒரு பெரிய குளத்துக்கு அழைத்துப் போய் பாதுகாப்பா வைக்கிறேன். அது கேட்டு எல்லா உயிர்களும் நம்பிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு உயிர் வாளிக்குள் ஏறி நாரையோட பறக்க ஆரம்பிச்சது. ஆனா நாரை உண்மையிலே எங்ககிட்ட போயிருக்கான் தெரியுமா? அவன் ஒரு வெறிச்சோடிய இடத்துக்கு போய் அந்த உயிர்களைச் சாப்பிட்டு விட்டான். அவனோட ஆசை மட்டும் நாளுக்கு நாள் பெருசாயிடுச்சு. அப்படி ஒரு நாளில் அந்த வாளிக்குள் ஏறினது ஒரு புத்திசாலி நண்டு. நண்டு பரப்பில் இருந்தபோதே கீழே பார்த்தது. அதிசயம்! எத்தனையோ எலும்புக்கூடுகள்! மீன்கள், நண்டுகள் எல்லாம் மரணமடைந்த ஜியங்கள். அது உடனே புரிஞ்சுகிட்டது. ஓஹோ, நாம ஏமாந்துடோம்னு. நண்டு பயந்துச்சும். ஆனா அது துணிவோட இருந்தது. நாரை தரையில் இறக்க புறப்படுவதற்குள் நண்டு தன்னோட வலுவான களிம்புக் கைகளால் நாரையின் கழுத்தை நன்றாகப் பிடிச்சு கடினமாக நெரித்தது. அந்த நாரை உடனே உயிரிழந்து விட்டான். நண்டு தன்னாலேயே குளத்துக்குத் திரும்பி வந்தான். மற்ற உயிர்களுக்கும் நடந்ததையெல்லாம் சொன்னான். அந்த நாளிலிருந்து எல்லா உயிர்களும் நண்டுவ பாராட்டினாங்க. அவன் தைரியத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பெரிய கைகொட்டினாங்க. இப்போ கேளுங்க குழந்தைகளே, நமக்குள்ள உள்ள அறிவும் சிந்தனையும் துணிவும் இருக்கணும். யாராவது நம்மள ஏமாற்ற வரும்போது கூட நம்மள நாமே காப்பாத்திக்க அறிவுதான் நம்மோட சிறந்த நண்பன். நம்மள நாமே காப்பாத்திக்க புத்திசாலித்தனமும் தைரியமும் தேவையானது. அது இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்.